இட்லி, முருங்கைக்காய் சாம்பார். ஸோ இது பேக் பண்ணிட்டேன். இட்லியும் மிளகா பொடியும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு. ஹாய். கர்நாடகா ஸ்டேட்டில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் பாண்டபுரம் 90 கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலோட ஸ்தலவாதாரர் நிறைய சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோஸில். 3 வருஷமாக நம்ம தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ராமானுஜரோட பர்த்டே இன்னைக்கு. ராமானுஜரை நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கும்பிட்டுட்ருக்கேன், வழிபாட்டில் இருக்கேன். சாய்க்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சேம் தான் வந்து ராமானுஜர். ஸோ அதுக்காக கும்பிட ஆரம்பிச்சது தான். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அவரோட வரலாறு தெரிஞ்சாலும் தீவிரமாக கும்பிட ஆரம்பித்தது சாய்க்காக. கும்பிட ஆரம்பித்து நிறைய வந்து எனக்கு வந்து அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது அவரை பற்றி பேசணுன்னு ஆரம்பித்தாரு எனக்கு கண்ணு கலங்கிடும். அந்தளவுக்கு ஒரு ஈர்ப்பு. பொதுவாகவே நான் வந்து குருமார்களை வந்து கும்பிடுவேன். இதுதான் ராமானுஜர் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார். 12 வருஷம் இந்த கோயிலில் இருந்து மக்களுக்கு நிறைய வந்து சேவை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கோயில் வந்து அதுதான் சொல்கிறேனே, காட்ஸ் எல்லாம் ஒரு மிராக்கள் தான் சொல்லணும். எங்கேயோ இருந்தோம் சென்னையில், அவர் பிறந்த ஊர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். அந்த கோயில் கூட நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா 12 வருஷம் இந்த கோயிலில் இருந்திருக்காரு. இந்த கோயிலை வர வச்சுருக்காரு பாருங்கள். எனக்கு சாய் சென்னையில் இருந்தோம் இங்கே வேலை கிடைக்க வச்சு இந்த கோயிலில் நான் வருவேன்னா நான் நினச்சேன். ஏன்னா வந்து ராமானுஜரை பற்றி கும்பிட ஆரம்பித்து அவரோட வரலாறு பார்க்கும்போது இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம எப்படி போக முடியும், கர்நாடகாவில் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வேலை கிடைக்க வச்சு இங்கே வர வச்சு இங்கே அதுவும் தொடர்ந்து 3 வருஷம் என்னை வந்து பார்க்க வச்சுருக்காரு பாருங்கள். அது வந்து ஒரு மிராக்கிள் தான். ஸோ நாங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ராமானுஜரை வழிபடுவோம். சாய்க்காக கும்பிட ஆரம்பித்தாலும் எல்லாருமே வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப திருவாதிரை மாதம் வருதில்ல, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறோம். நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா ஹனுமான் வந்துடுவாங்க, அப்புறம் பைரவர் வருவாங்க. நம்மளுக்கு பிடிச்சமானதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணில் படும். அதுவே ஒரு நம்மளுக்கு மைண்டு நல்லாயிருக்கும். இந்த தாங்க நான் சந்தோஷம், இதுதான் நான் வந்து பாக்கியமாக நினைப்பேன். ஒரு சில பேர் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு நினைப்பாங்க. கடவுள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டிய சந்தோஷம் எனக்கு நிறைய கொடுப்பாரு. அதுவே எனக்கு கடவுளோட பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு பாரு அப்படின்னு நான் ஒரு சிலதை சின்ன சின்ன விஷயத்தில் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஸோ நம்பிநாராயணன் கோயில் எதிர்க்கியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடில் தான் வந்து வேணுகோபால சுவாமி கோயில் இருக்குது. அங்கேயும் ராமானுஜரோட சன்னதி இருக்கனால அங்கேயும் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பூஜை, அதனால் நீங்கள் எதிர்க்க போயிட்டு வாங்கன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ளே நான் போயிட்டு அங்கே ராமானுஜருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பிரசாதம் எங்கே போனாலும் நம்ம பாபாஜிக்கு கொடுக்குற மாதிரியே அங்கேயும் பிரசாதம் கிடச்சிது. அதையும் வாங்கிட்டு அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஆரத்திக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்கப்பா. நான் வந்து ஃபாஸ்டிங்கில் தான் போனேன். மார்னிங் மட்டும் சாப்பிடாம போயிட்டு ராமானுஜரை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்ட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃபுல்லாக கொடுத்தாரு. நல்லா பார்த்துட்டு திருப்தியாக வந்து அங்கே வெளியே வந்து இது புளிலாம் விற்றுட்டு இருந்தது. அதெல்லாம் எப்போவுமே வாங்குவேன் நான். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், நம்மளுக்கும் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. இதுதான் பாண்டவபுரா பஸ் ஸ்டாப்பு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 3 பஸ்ஸு பிடிச்சி ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ட்ரெயினுனா அந்த கம்ஃபர்டபுள் டைம் இல்லை, அதனால் பஸ்லேயே போய்ட்டோம் நாங்கள். ராமானுஜர் வசம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அந்த புளி வாங்கிட்டு வந்தேன். ஸோ என்னோட 3 வருஷமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோஸை, ராமானுஜரை பற்றி சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியலனா ப்ளீஸ் கும்பிட ஆரம்பிங்க. அவரை நினச்சி மாதத்தில் ஒரு நாள் திருவாதிரை அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்கள். எதுவுமே இல்லைனாலும் ராமானுஜரை ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு பாருங்கள், அவரோட பவர் என்னன்னு தெரியும். ஹோப் இந்த டெம்பிள் ட்ரிப் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.